ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற மீசான் டைம் மற்றும் மீசான் டிவியினுடைய நேர்களுக்கு மனப்பூர்வமான இதயங்கணித வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மீசான் டைம் மற்றும் மீசான் டிவி அகமகிழ்வு அடைகிறது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மஸ்ஜித் அக்ஸாவின் வரலாற்றில் முதல் தடவையாக தக்பீர் ஒளி இல்லாம, தக்பீர் முழக்கம் இல்லாம, துவாக்கள் இல்லாம, தொழுகை இல்லாம வெறிச்சோடி காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை மஸ்ஜித் அக்ஸாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு துயர சம்பவத்தை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவம் தான் இந்த ஒரு பாதக செயலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெருநாள் தொழுகைக்கான எந்த ஒரு வாய்ப்பும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களும் வழங்கப்படாமலே அதுக்கு பூட்டு போட்டு இப்போது பலத்த பாதுகாப்புக்கு உட்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 59 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்படியான ஒரு சூழ்நிலை மஸ்ஜித் அக்ஸாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வகையில பெருநாள் தினத்தினுடைய தொழுகையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் உடைத்து கொண்டு மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் நிராயுத பாணிகள் இல்லையா, ஆயுதத்துக்கு முன்னால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு அடிப்படையில் தடுத்து நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு அரண்கள் போடப்பட்டதுனால அங்கிருக்கின்ற மிக முக்கியமான பழைய நகரத்தினுடைய மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி பயணிக்கின்ற பாதையில நின்று தக்பீர் முழக்கத்தோடு தொழுகையை அவங்க நடத்தி முடித்த சம்பவமும் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. பழைய நகரத்தினுடைய நுழைவாயிலாக கருதப்படுகின்ற அல் அஸ்பாத் மற்றும் பாபல் ஜாஹிரா போன்ற இடங்களில் மட்டும்தான் அவங்களால் நின்று தொழுகையை நிறைவேற்ற முடிந்ததை தவிர மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அருகில் சென்று அதனுடைய முற்றத்தில் கூட நின்று தொழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியது. இந்த கூட்டங்களை கலைக்கிறதுக்காக பிரத்யேகமான ஒளி அனுப்பும் குண்டுகள் எல்லாம் இவர்கள் மீது வீசப்பட்டு அங்கிருந்த மக்களை விரட்டி அடிக்கின்ற காட்சிகளும் சர்வதேச ஊடகங்கள கவனத்தை ஈர்த்திருந்தது. இது வெறுமனே பெருநாள் தினத்தை கொண்டாடுவதற்கான தடை மட்டும் கிடையாது. இந்த அநியாயம் இப்போது அரங்கேறியது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையான யுத்தம் ஆரம்பித்த அன்றிலிருந்தே உடனடியாக அவசர நிலையை பிரகடனப்படுத்திய இஸ்ரேலுடைய இராணுவமும் போலீசாரும் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய நகரத்தில் ஒன்று கூட முடியாத அளவுக்கு சட்டத்தை இறுக்கமாக்கி பாதுகாப்பு அரண்களை அமைச்சு வச்சாங்க. இதனால வரலாற்று முதல் தடவையாக கிட்டத்தட்ட 20 தினங்கள், குறிப்பாக ரமலானுடைய இறுதி பகுதிகள் அப்படின்றது எப்போதுமே மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்றது ரொம்ப பிஸியாக இருக்கின்ற ஒரு பள்ளிவாயல். இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்தே உடனடியாக இந்த பள்ளிவாயலுக்கு மக்கள் ஒன்று கூடுவதை தடுத்தது இஸ்ரேலுடைய இராணுவம். மனதுக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்ட பள்ளிவாயல் இஸ்லாத்தை பொறுத்த வகையில காபா, அதுக்கு அடுத்ததாக மஸ்ஜித் நபவி, 3வது அந்தஸ்தில் இருக்கிறது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. புனித பூமியாகவும் புனித ஆலயமாகவும் பார்க்கப்படுகின்ற இந்த பள்ளிவாயலுக்கு இதற்கு நுழைவதற்கான முற்றுமுழுதான தடையை விதிச்சு வச்சாங்க. இது குறித்து மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய பிரதான இமாம் ஷேக் இக்ரிமா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத ரீதியான உரிமையை மறுக்கிற ஒரு விஷயம். இதுவரை காலமும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் என்ன யுத்தங்கள் நடந்தாலும் அங்கு வணக்க வழிபாடுகளை ஈடுபடுகின்ற உரிமையை நாங்கள் பெற்றிருந்தோம். இந்த ஆண்டு இந்த ரமதான் இந்த பெருநாள் எமக்கு வலி மிக்கதாகவும் ரணங்கள் மிக்கதாகவும் மிக மனவர்த்தத்துக்குரியாத கவலைக்குரிய தினமாகவும் ரமதானாகவும் மாறி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. மேலும் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை முஸ்லிம் நாடுகள் இருந்து, இத்தனை அரபு முஸ்லிம் நாடுகள் என்ன, முஸ்லிம் நாடுகள் என்ன, இத்தனை அரபு தலைவர்கள் இருந்தும் வெறும் கண்டனத்தை தவிர வேற எதையும் அவர்களால் அறிக்கையா விட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த விடயம் தான் இப்போது ரொம்ப வலிக்கிற விஷயமாக இருக்குது பலஸ்தீனர்களுக்கு. கண்முன்னே இன்று பூட்டு போடப்பட்டாச்சு, இதே கதவுகள் நாளைய தினம் உடைத்து எரிக்கப்படலாம். அப்போது மௌனிகளா தான் இருப்பீங்களா, வெறுமனே அறிக்கையை மட்டும்தான் விடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இவைகள் அனைத்தும் ரொம்ப வலிக்கிற விஷயமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு புனித பூமி இன்னைக்கு ஆக்கிரமிப்பு படைகளால் முற்றுகையிடப்பட்டு வணக்க வழிபாடுகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது ரொம்ப மனவருத்தத்துக்குரிய விடயமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லி இருந்தாரு. உருதுகான் போன்ல நேரடியாக பேசியிருக்கிறாரு. இது நல்லமில்ல, மஸ்ஜிதுல் அக்ஸான்றது வணக்கத்துக்குரிய ஒரு விடயம், யுத்த ரீதியான எந்த முன்னெடுப்பும் அங்கு கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு அதனோட கதவுகளை திறந்து வடக்க வழிபாட்டில் ஈடுபதற்கான வழிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் போன் பண்ணி தனது பங்குக்கு ஒரு வேண்டுகோளை விட்டிருக்கிறாரு. இதெல்லாம் கணக்கெடுக்காத இஸ்ரேல் அதனுடைய முற்றுகையை அது தொடர்றதோட இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பூட்டு போட்டு பாதுகாப்பு அரண்களை இப்போது போட்டிருக்கு. இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளில் அவங்களுக்கான அனைத்து வகையான பலங்களையும் கொடுத்து இஸ்ரேலை பாதுகாக்க நினைக்கிறீங்க. ஈரான் மீது உங்களுக்கு கடுப்பு இருக்கலாம், ஈரானோடு உங்களுக்கு அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம், பூலோக அரசியல்ல உங்களுக்கு ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். மஸ்ஜிதுல் அக்ஸா மீது உங்களுக்கு என்ன கோபம்? எதற்காக மௌனிகளாக இருக்கிறீங்க? இதே அமெரிக்காவை வச்சு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து யுத்தம் என்பதும்
சண்டை என்பதும் மல்லுக்கு நிற்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, மஸ்ஜித் அக்ஸா எமது வேதங்களோடு சம்பந்தப்பட்டது, நபிமார்கள் வாழ்ந்த பூமி, இது அனைவருக்கும் சொந்தமானது, இது எதற்காக மூடி வைக்கணும், வணக்கத்தில் ஈடுபட்டவர்களுக்கான அனுமதி கொடுங்களே அப்படின்னு ஒரு அழுத்தத்தை இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற அரபு நானாமார் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அவங்களோட வாக்கியம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பூட்டு போட்டிருக்கு. எப்போதுமே பிஸியாக இருக்கின்ற மஸ்ஜித் அக்ஸா இந்த ஆண்டு இத்தனை வளங்களையும் இவ்வளவு பெரிய முஸ்லிம் நாடுகள் இருந்தும் இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் இன்னைக்கு பூட்டு போடப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை மஸ்ஜித் அக்ஸாவுடைய வரலாறுல எப்போதுமே இருந்ததாக இல்லை. நபிமார்கள் வாழ்ந்த பூமி, வேதங்கள் இறங்கிய பூமி இன்னைக்கு வணக்கத்துக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளும் முஸ்லிம் தலைவர்களும் குருடர்களாக வாழ்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு விஷயம் படப்பிடிச்சு காட்டுது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருப்பது என்பது எமக்கான சோதனையை தவிர மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான சோதனை கிடையாது. எனவே இந்த ஒரு நிலை கூடிய சீக்கிரம் மாற்றம் பெறணும் என்ற ஒரு பிரார்த்தனையோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திடீர் யுத்த நிறுத்தத்திற்கு தனது ஒப்புதலை வழங்கியிருக்கிறாரு. வெறுமனே யுத்த நிறுத்தம் கிடையாது, நிபந்தனைகளுடன் கூடிய யுத்த நிறுத்தம். எப்படியாவது வெண்டாச்சு, ஈரான் அடக்கியாச்சு அப்படின்ற மாதிரி கடுமையான நிபந்தனைகளை முன் வச்சிருக்கிறாங்க. முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தி திட்டங்களை கைவிடணும். இரண்டாவது தொலைதூரம் சென்று தாக்குதல் நடத்துகின்ற ஏவுகணைகளை உடனடியாக அந்த திட்டங்களை கைவிடணும். அடுத்ததாக செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை அமெரிக்காவுக்கு தூக்கி வழங்கி வச்சிடணும், நாட்டுக்கு வெளியே அனுப்பி வச்சிடணும் அப்படின்றதும், ஹிஸ்புல்லாக்கள் போன்ற ஆயுத குழுக்களுக்கு பணம் கொடுப்பதும் அவர்களுடைய ஆயுதங்களை களைய வைப்பதற்கான ஏற்பாடுகளும் அரசியல் அவர்களை தனிமைப்படுத்தும் அப்படின்னு பல்வேறு நிபந்தனைகளை முன் வச்சாங்க. அந்த நிபந்தனையெல்லாம் செட் ஆகுதுன்னு தானே யுத்தத்துக்கே போனாங்க. இதுக்குள்ள இந்த நிபந்தனைகளோடு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தா அது வேலைக்காகுமா? அது முடியாது அப்படின்றது யதார்த்தமான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இஸ்ரேல் யுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரி, ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பகடக்காய், இது ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ரொம்ப கலைச்சு போனாங்க இல்லையா, ஓய்வு எடுப்பதற்கான ஒரு தந்திரோபாயம் அப்படின்றதுனால உங்களுக்கெல்லாம் ஓய்வு தார இடத்துல நாங்கள் இல்லை, நாங்கள் ரொம்ப நொந்து போனோம், பெரும் நெருக்கடியோட வாழ்ந்திருக்கிறோம், வாழ்வா சாவாண்ட யுத்தத்தில் எதுக்கு உங்களுக்கு ஓய்வு? அதெல்லாம் கிடையாது. 6 மாதம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அடிச்சு தான் பார்ப்போமே, உங்களுக்கு எதுக்கு ஓய்வு? 6 மாதத்துக்கு பிறகு நிபந்தனை இல்லாமலோ வாங்க பேச்சுவார்த்தைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தையோ நிபந்தனைகளையோ அதை தூக்கி ஒரு பக்கமாக போட்டுட்டு அடி வாங்க ரெடியாகுங்க ஐயா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் ஈரான் அறுதியும் உறுதியுமாக யுத்த நிறுத்தம் எல்லாம் கிடையாது, சண்டைனா சட்ட கிளியே தான் போகுது, அடிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு எதனால் இந்த மனமாற்றத்துக்கு போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இஸ்ரேலுடைய பொருளாதாரம் பயங்கரமாக சரிவை நோக்கி பயணிக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு ஈரானுடைய 70 பங்குல 1 பங்கு தான் இஸ்ரேல். இதனுடைய முழு பொருளாதார கட்டமைப்பும் தெல்லவீவுக்குள்ள தான் இருக்குது. தெல்லவீவு தான் இஸ்ரேலுடைய இதயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இதயத்தின் மீது தான் ஹார்ட் நிற்கிற மாதிரி, மூச்சு நிற்கிற மாதிரி ஓங்கி ஓங்கி ஏவுகணையால் குத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால இப்போது தொழில்பேட்டையெல்லாம் அதிகம் இருப்பதனால, தொழில் நிறுவனங்கள்லாம் இருப்பதனால, அங்கு ரொம்ப மூடு விழா கொண்டாடப்பட்டதுனால இப்போதைக்கு மக்களே இப்போது பதுங்கு குழிகளில் பல நாட்கள் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை, இரவும் பகலும் எதிர்ந்து கொண்டு தெரியாம உள்ளேயே வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாகத்தான் இப்போது சொல்லப்படுது. நிறைய முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு ஓடி போனதுனால இப்போது வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்துக்குள்ள இஸ்ரேல் போனதுனால இப்போதைக்கு நிபந்தனைகளுடனான ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம், நிறைய அடி வாங்கிட்டாங்க தானே, ஒத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில தான் இப்போது அந்த ஒரு விஷயத்த அண்ணன் காதுல சொல்லி வச்சு இப்போது பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்யலாமா அப்படின்ற ஒரு ஆசையோட இந்த ஒரு விஷயத்தை கசிய விட்டு இருக்கிறாங்க. ஈரான் அறுதி மிருதியமாக சொல்லியாச்சு, அடி வாங்குறது தான் உங்களோட தலைவிதி, நாங்கள் சாகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சாவுக்கு பயந்தவங்க கிடையாது, எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், அடிக்க நினைச்சா அடிப்போம், அணைக்க நினைச்சா அணைப்போம் அப்படின்ற மாதிரி தான் இப்போது ஈரானுடைய முடிவு அமைஞ்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்குமாறு விடைபெறுகிறேன். நன்றி.